பொட்டேட்டோ ஃப்ரைங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க. எல்லா சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், சும்மாவும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். மக்களே எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரி இங்கே பாருங்கள் இப்படி சாப்பிட்லாங்க. இப்போ இதை எப்படி செய்முறை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்குல ஒரு ரெசிபி செய்யலாம். சூப்பராக இருக்கும். இது பாருங்க, நல்ல பெரிய கிழங்க ஒரு அளவு எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், துணி எடுத்து வச்சுருக்கிறேன். வேணுனாலும் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை இந்த சைஸில் வெட்டிக்கோங்க. இப்படி இப்படி போட்டுருங்க. இந்த சைஸில் வெட்டி வேக வச்சுக்கலாம். ஒரு 3/4 வேக்காட்டுக்கு வேக வச்சுக்கலாங்க. சரி, இப்போ இது வெட்டிட்டு வேக வச்சுட்டு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு சட்டியில். வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லாவும் வேகலை, வேகாமலும் இருக்கலை மக்களே. ஃபுல்லாக வேகலை, வேகாமலும் இருக்கலை. இந்த அளவில் போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அடுத்து பார்க்கலாம் எப்படி செய்யலாம். கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும். சும்மாவே சாப்பிடலாம். சாம்பார் சாப்பாட்டுக்கு எல்லா குழம்புக்கும், ரசக்குழம்புலேருந்து எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கிறதுலாம் மெயினாக நிறைய செய்யுங்க. நிறைய செஞ்சிங்கன்னா உட்காந்து ஒரு ஸ்பூன் போட்டு உட்காந்து எடுத்து ஒரு 4 ஸ்பூன் போட்டு குத்தி எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சூப்பராக கோல்டு கலரில் வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. வரணும் நல்லா இருக்கும். இப்போ பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். சரி, இப்போ கடாயை வச்சாச்சு. அடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. பொரிச்சோம் இல்லையா, அந்த ஆயிலே போட்டுக்கலாம். இது எண்ணெய் இழுக்காது மக்களே, கிழங்கு எண்ணெயே இழுக்காது. எல்லாருமே நல்லா சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயே இழுக்காது. பாருங்க, எண்ணெயே இல்லை பார்த்தீங்களா, எண்ணெய் அவ்வளோவா இழுக்காது. சரி, இப்போ கடாயை வச்சாச்சு. கடுகு, நல்லா பூண்டு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவில் எடுத்துருக்குறாங்க. இப்போ தான் புதுசாக கேட்குறாங்களே, கடையில் போய் புதுசாக வாங்கி சாப்பிட்ற நல்லது தான். இதுதான் கடையில் வருது. நமக்கு அது அவங்களுக்கு அந்த செய்முறை தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியலை. அப்போ அதுதான் யூடியூப்புக்கு வருது. சரிங்களா, இதுதாங்க. நீங்கள் இவ்வளோதான் ஈஸியாக செஞ்சு கொடுத்து நம்மளும் டேஸ்ட் பார்த்துக்கலாமே, நம்மளும் சாப்பிட்லாமே. எல்லாத்துக்கும் நாக்கு ஒன்று தானங்க, எல்லோரும் பாவம் தானங்க. இப்போ எல்லாருமே டேஸ்ட் பார்க்கணுங்கள. சரி, இப்போ வாங்கிட்டு வரோம். அழகாக கலர் மாறிடுச்சு. பூண்டு, அடுத்து வெங்காயம் பொடிசாக வெட்டி நல்லா இவ்வளவு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நான் இவ்வளோ எடுத்துருக்கேன். நீங்கள் கூட கொஞ்சம் செஞ்சிங்கன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு இந்த ரேஞ்சில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வேகும். மசாலுக்கு இதெல்லாம் எல்லாமே நல்லா பிடிக்கும்.
சிலவங்க உருளைக்கிழங்கு வாயு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணால் இந்த மாதிரிலாம் நமக்கு செஞ்சிட்டோன்னா அந்த வாயுவே முக்கால்வாசி போயிடும். அடுத்து பூண்டுகளை நிறைய போட்டுக்கிறாங்க. அதனால் உங்கள்கிட்ட காட்டின பார்த்தீங்களா எவ்வளோ பூண்டு போட்டுக்கிறேன். அதை நம்ம நல்லாயிருக்கும், வாயுவெல்லாம் கிடையாது, சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்காமல் இருக்கிறவங்க ஒரு 4 துண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாங்க. அதுலேயும் ஒரு சத்து இருக்குது, மாவுச்சத்து இருக்குது. உருளைக்கிழங்குலேயும் ஒரு மாவுச்சத்து இருக்குது. கருவேப்பிலை இந்த டைப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம். ஒரு குழம்பு 4 கண்ணா பேஸ்ட்டாக ஊற்றினா தாங்க அதில் எல்லாத்துலேயும் பிடிக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி மல்லிப்பொடிங்க, கொத்தமல்லி பொடி. 3/4 ஸ்பூனு ஜீரகப்பொடி. ஒரு 3/4 ஸ்பூனு கரம் மசாலா. கால் ஸ்பூன் குருமிளகு. காரம் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள். நல்லா வணக்கிடலாங்க. சிம்பிள் தானேங்க, பார்த்தீங்களா? சிம்பிள் தானே, சிம்பிளாக தானே இருக்குது. சிம்பிளாக இருக்குது, டேஸ்ட்டு இருக்கணும். இது ரகசியம். இதை வறுத்த உருளைக்கிழங்கு போட்டுக்கணும். கொஞ்சம் கை எடுத்துடாதீங்க, வணக்கதை கொஞ்சம் விட்டுறாதீங்க. ஒரு மாதிரியாக பிடிச்சிரும். மசாலா எல்லாம் நல்லா வணங்கி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கிளறுங்க. கொஞ்சம் நேரம் தான், ஆல்ரெடி வெந்தது தானே, ஆல்ரெடி கொஞ்சம் வேக வச்சுருக்குது, எண்ணெயில் போட்டிருக்குது. இந்த மசாலுக்கு செட் ஆகும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுட்டோம், மசாலுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டாங்க, லைட்டாக போட்டுக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்காங்க. எப்படி இருக்கு மக்களே? பாருங்க எப்படி ஆயிடுச்சு. இந்த மசாலா பிடிச்சி எப்படி வந்துடுச்சு பாருங்க. சிக்கன் மாதிரி இருக்குதுங்க. எனக்கு சிக்கன் ஞாபகம் வருது. சிக்கன் மாதிரி இருக்குது சிக்கன். அது அந்த வாசம் வருதுங்க, சிக்கன் வாசமும் வருது. சிக்கன் வேணும் போல் இருக்குது. என்ன பண்ணுறது? சூப்பராக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மக்களை. பாருங்கள், இப்படி தண்ணி ஈரப்பசை இருக்கக்கூடாது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சோண்டு கடைசியில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். எப்படி இருக்கு மக்களை? சரி, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கார்லிக் பொட்டாட்டோ ஃப்ரை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களை. சாப்பிட்டு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அம்மாவை என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.